ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அன்றைக்கி இண்டிகோ போயிட்டு என் பொண்ணு வாங்கினது இந்த ஸ்னாப் பிரேஸ்லெட்ஸ் ஒரு செட்டு மாதிரி. அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் யான், சின்ன அதில் செட் பண்ணுற மாதிரி ஹேங்கிங்ஸ், 5 ஸ்னாப் பிரேஸ்லெட்ஸ், அப்புறம் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இருந்தது. என் பையன் வந்து 2 வாங்கியிருந்தாங்க. ஒன்று வந்து இந்த லெகோ செட்டு, அது டைனோசர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஆர்கியாலஜிஸ்டெல்லாம் மண்ணில் தோண்டி ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு மண்ணை வந்து நல்லா அது இறுக்கமாக பிடிச்சிருக்கிற மண்ணை கொடுத்துருந்தாங்க. அதை நீங்கள் ஹேமரும் சிசல் யூஸ் பண்ணி உடச்சி எடுத்திங்கன்னா அதில் இருக்க ஜெம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் எத்தனை ஜெம்ஸ் கண்டுபிடிக்கிறேன், நீ எத்தனை ஜெம்ஸ் கண்டுபிடிக்கிறேன்னு 2 பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சாண்ட் வந்து நீங்கள் ஒரு டைம் பிரேக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன ஐடியா பண்ணாங்கன்னா, ஒரு பவுல் எடுத்து அதில் ஜெம்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதில் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டாங்க. அது ஃப்ரீஸ் ஆன உடனே ஈவினிங்காக போயிட்டு அதை வெளியில் எடுத்து அந்த ஐஸ் க்யூப்ஸ்லேருந்து தண்ணி உடச்சி அதில் இருக்க ஜெம்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த கிறிஸ்மஸ் பிரேக் ஃபுல்லாக அவங்க பண்ண வேலை இது தான். காலைல ஆனால் தண்ணி ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு ஈவினிங் ஆனால் அதை உடச்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. என் பொண்ணுக்கு வந்து 2 டைப் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் பண்ணி கொடுத்துருந்தேன். அன்றைக்கி அவ்வளோதான் என்னால் பண்ண முடிஞ்சது. ஒன்று வந்து ஒரே ஒரு யான் யூஸ் பண்ணி கொடுத்தேன். இன்னொன்று வந்து 2 கலர் ஆஃப் யான் யூஸ் பண்ணி நடுவில் லைன்ஸ் மாதிரி வர மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். இதில் என்ன கொடுமைனா, பசங்க 2 பேருமே அந்த ஹேமரிங் பண்ணுறதுலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க. நான் ஒருத்தி தான் இதை வச்சுட்டு டிஃப்ரெண்ட்டாக யான் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு அது இது டைம் பாஸ் ஆச்சோ இல்லையோ, எனக்கு நல்லா இது டைம் பாஸ் ஆச்சு. நான் வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரி பண்ணலான்ட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். பாய்.